ஆசாரியனுக்கு வஸ்திரம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. எது ரொம்ப முக்கியமா? எது அது அடையாளப்படுத்துது என்றால் வஸ்திரம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். இந்த வஸ்திரம் எதுக்குன்னா, நான் கடந்த வாரம் சொன்னேன். சொல்லுங்க பார்க்கல, வஸ்திரம் எதுக்கு? 3 காரியம் சொன்னேன். நிர்வாணத்தை மூட. சொல்லுங்க என்னமாமா? நிர்வாணத்தை மூட, மாமிசத்தை மூட சொன்னா நானே. அதாவது நம்மளுடைய மாமிசத்தை மூடுறதுதான் அவ என்ன செய்யணும்? வஸ்திரத்தை, அதாவது தன்னுடைய சுயபலத்தை, தன்னுடைய மாமிசத்தை, தன்னுடைய அவர் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அவன் ஆசாரிய வஸ்திரத்தை போட்டால் அவன் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நிற்கிற ஆசாரியன் என்று சொல்ல முடியும். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இப்போ இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது இந்த ஆவியானவர் எதுக்கு அந்த வஸ்திரம்னா, ஒன்று அவனுடைய நிர்வாணத்தை மூட, ரெண்டாவது மாமிசத்தை மூட, அடுத்து அவனுடைய அக்கிரமம். ஒருவேளை அவ பாவியா இருந்தானா இந்த வஸ்திரங்களை எல்லாம் அவன் போட்டுட்டு போய் ஆசாரிப்பு கூடாரத்தில் நிற்கிற பொழுது அவனுடைய அக்கிரமம் மறைக்கப்படுகிறது. மறைக்கத்தான் படுது. பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி அக்கிரமம் மறைக்கத்தான் படுது. புதிய ஏற்பாட்டின் காலத்துல தான் அக்கிரமம் முற்றிலும் நீக்கப்படுகிறது. ஏன்? ரத்தம். ஆமென் என்று சொல்லாமா? பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாம் மூடிதான் இருந்தது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்னது? பாவம் மூடப்பட்டுதான் இருந்தது. ஆனால் முற்றிலும் நீக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டின் காலம். இயேசு கிறிஸ்துவோட சிலுவை சிந்தப்பட்டதுக்கு பின்பு. ஆமென் என்று சொல்லாமா? அடுத்து அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரக்கூடாது. அவன் போய் தேவன்கிட்ட போய் நிற்கிற பொழுது வேதத்திலே வாசிக்கிறோம், ஆசாரியன் ஆரோன் உள்ள போன உடனே முதல் தனக்காக பலி செலுத்தினான். லேவியராகமத்தை வாசிக்கிற பொழுது அவன் தனக்காக பலி செலுத்தி தன்னை பரிசுத்தப்படுத்தினா அதுக்கப்புறம் தான் ஜனங்களுக்காக தரப்புல நின்று அவன் போராடணும். அப்ப அந்த குற்ற உணர்வுகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவன் என்ன செய்யணும்? ஆசாரிய உடைய அல்லது ஆசாரிய அந்த வஸ்திரங்களை அவன் தரிப்பிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, எதெல்லாம் போடுறாரமா? மார்க்க பதக்கம். வாசிங்க, என்னென்ன வஸ்திரங்கள் போடுறான்? மார்பதக்கம், அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையும். இதெல்லாமே எதுல இருக்குது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல இதெல்லாம் வெளிப்பிரகாரமான. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு காரியம், எப்போ இதை நீங்க நினைவுச்சுங்க, பழைய ஏற்பாட்டின் காலம் எல்லாம் வெளி மனுஷனுடைய சுத்திகரிப்பு, வெளி மனுஷனுடைய அலங்கரிப்பு. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலம் எல்லாம் இன்னர் மேன். சொல்லுங்க, இன்னர் மேன், உள்ளான மனுஷனுடைய அலங்கரிப்பு ரொம்ப முக்கியம். வெளிப்பிரகாரமான அலங்கரிப்பு புதிய ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்படல. ஆமா, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அது இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டதுக்கு பின்பு நம்மளுடைய உள்ளான மனுஷன் தான் ரொம்ப முக்கியம். ஆமென் என்று சொல்ல. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பாருங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு